சேரன் வந்து சந்தாவை வெட்கத்தோட பார்க்குறாங்க. அதே மாரி சந்தாவும் சேரன வெட்கத்தோட பார்க்குறாங்க. அப்படியே சாரிய பார்த்துட்டு, அவங்க கட்டிட்டு இருக்கிறது அந்த ஸ்டைல் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமா அடையிறாரு. அடுத்து வந்து சூப்பரா இருக்கு அப்படின்ற மாரி கண்லயே சொல்றாரு. சந்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ பார்த்துட்டு, உடனே வந்து சொல்லிட்டு இருக்காரு சோழன், "பார்த்தீங்களாங்க அண்ணன் எப்படிலாம் வெட்கப்படுதுன்னு?" கண்ணாலயே கேட்குதுங்க. அவங்களும் கண்ணாலயே பதில் சொல்றாங்க. எப்படிலாம் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா கமிட்டடா. பயங்கரமான ஆளா தான் இருப்பாங்க போல் இருக்கு. இந்த அளவு தேறிச்சே அண்ணன் அப்படி சொல்லிட்டு நான் தான் இதே லெவலில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு உடனே பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து முறைக்கிறாங்க. எப்பவும் போல நிலா இவ எப்பவும் முறைச்சிட்டு தானே இருக்கா, என்னைக்கு ரொமான்ஸாக ஒரு பார்வை பார்ப்பாலும் தெரில அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அடுத்து ஃபங்க்ஷனும் நல்லபடி முடியுது. எல்லாருமே சந்தோஷமாக ஒரு வாழ்த்து சொல்கிறாங்க பாண்டியனுக்கு. வானதி மட்டும் செம கோவத்தில் அப்படியே வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன வானதி எதுவுமே சொல்லாமல் போகிற, வேறு என்னதான் சொல்கிறது, அதான் வந்து எல்லாம் நடந்துட்டுருக்குது, அப்புறம் என்ன என்ன வானதி ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, இங்கே பாரு பாண்டி, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டல, அப்புறம் என்ன, அதான் உன் அண்ணன் பேரை வச்சிட்டியே, நான் உனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே உன் அண்ணன் பேரை வச்சிட்டேன், நான் வரேன் பாண்டி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு மனசு கஷ்டப்படுறாரு நம்ம வந்து பாண்டி. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியோட கடை எவ்வளோ களை கட்டுச்சு, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கல்ல அப்படிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பாண்டி மட்டும் வானதி சொன்னதே நினச்சிட்டு இருக்காரு. வானதிக்கு அண்ணன் பேர் வச்சது சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் அவள் அப்படி பேசினா. ஏன் அவள் அப்படி இருக்கா, எப்போவுமே அவள் அப்படி தான் இருக்கா, எங்கள் குடும்பத்தை முக்கியம் கிடையாது, அவள் தான் முக்கியம் நான் நினைக்கணும்னு நினைக்கிறா. இது என்ன ஒரு எண்ணம், அப்போது நம்ம குடும்பத்தில் வந்தால் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களாம் பிரிச்சுடுவாளா நம்மக்கிட்ட இருந்து, ஒன்றும் புரியல, இந்த வானதி நம்மளுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாரு. இந்த உடனே வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக சேரன் வர்றாரு. என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னோடனே, இங்கே பாடுறா எதை பற்றி யோசிக்காத, இதுக்கப்புறம் நீ முதலாளி, அதுக்கேற்ற எல்லாமே இருக்கணும் உங்ககிட்ட, முக்கியமான விஷயம்டா, முதலாளின்னு நீ நினைக்கவே கூடாது, எப்போவுமே வேலை செய்கிறவனாக தான் நீ கடையில் நினைக்கணும், புரியுதா அப்படின்னா. புரியுதுண்ணே, எப்போவுமே நம்ம முதலாளியாக நினச்சா நம்ம தொழில் வந்து பெருசாகாதுடா, நீ தொழிலாளர் நினச்சாதான் உன்னோட வந்து தொழில் வந்து பெருசாகும். சரிண்ணே நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேனே அப்படின்றாங்க. சரிடா நேரத்தோட போய் படுட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே வானதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு வானதி பார்த்து பேசுனது எல்லாம் ஞாபகம் வருது நம்ம வந்து பண்ணினுக்கு. அதனால் ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுறாரு. என்ன இவன் கட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க வானதி. ஓ அந்தளவு ஆகிடுச்சா சாருக்கு, நம்மளுக்கு எப்படி தான் முக்கியம் நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க வானதி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சோழன் வந்து நிலா கிட்ட, எங்க இன்னைக்கு ஃபங்க்ஷன் எவ்வளோ சூப்பராக நடந்தது இல்லை, செம்மையாக இருந்தது இல்லைங்க அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா தான் நடந்தது, சூப்பராக தான் இருந்தது அப்படின்னு நிலா எப்பவும் போல் பேசிகிட்டு இருக்காங்க. என்னைக்கு தான் நிலா என்னை புரிஞ்சுக்க போகிறாங்களோ தெரியல. ஆனால் ஒன்றுங்க, வானதிக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, வானதி நினச்சிட்டு இருந்தா அவள் பேரை தான் வைக்க போகிறான் பாண்டின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் ஓடிச்சுங்க. நான் கூட சொன்னேன் என் பேரை தான் வைப்பா என் தம்பின்னு சொல்லிட்டு, உங்கள் பேரை அவர் வைக்கணுமா, அண்ணன் பேரை வச்சு தான் கரெக்டு. எனக்கும் அதுங்க தோணுது, இருந்தாலும் வானதிக்கு இப்படி தோணாது இல்லையா, வானதி அவள் பேரை தான் வைக்க போகிறாங்கன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நம்பின்னு இருந்தா, திடீர்னு வந்து அண்ணன் பேரை பார்த்தோன்னே அவருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சரிங்க, இதில் என்னங்க இருக்குது, அண்ணன் பேர் வச்சு நல்லது தானே, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, அவள் அப்படி நினைக்கணும்ல, உங்களை மாதிரி எல்லோரும் இருந்துருவாங்களா என்ன, நீங்கள் இந்த வீட்டுக்காக அப்படின்னு, ஏங்க போதுங்க நிறுத்துங்க, ரொம்ப ஓட்டாதீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சிரிக்கிறாரு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, சரி சரி டைம் ஆகிடுச்சு, ஆனால் ஒன்றுங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிட்டுமா, சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்தாங்க எல்லோரும் தான், ஆனால் இருந்தாலும் நீங்கள் தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தீங்க, தேங்க்ஸ், போதும் டைம் ஆகிடுச்சு நான் போய் படுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எது சொன்னாலும் அதுக்கு கரெக்டாக வந்து போட்டுடுறாளே, கேட்டேன் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு சோழன்.